என் பேர் கிறிஸ்டின் என் ஃப்ரெண்ட் ஜோர்ஜ் என்ஜி. என்ன நடந்ததுன்னு சொன்னால், இது வந்து நாங்கள் வந்து இவரோட பேசினது ஒரு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி, லோக்கலி இன்வெஸ்ட் பண்ணுறது ஷ்ரிம்ப் ஃபார்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி. அப்போ இவர் சொன்னார் தன்னிட்ட பெர்மிட் இருக்குது, எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் இருக்குது, நாங்கள் அதை பார்க்கல. அப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக 99 மில்லியன் அனுப்ப சொன்னேன். இப்போ 9 மில்லியன் அனுப்புனா அதை அந்த கட்டுறதை அந்த இது கட்டுறது சொல்லி செய்தார். அப்போ அதை நீங்கள் சன்லைட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், 23ல் எப்படி இருக்குது அந்த இடம், 24-25 எப்படி இருக்குன்னு சொல்லி எவ்வளோ கட்டியிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் ஒரு 20 லட்சம் அதில் செலவழிச்சிட மாட்டேன். இல்லை, பிறகு 9 மில்லியன் அனுப்ப சொன்னேன், திருப்பியும் அனுப்புனாரு. பிறகு எல்லாம் வேலை வந்துருக்கு. இப்போ பார்த்தாலும் அடுத்த கிழமை 2 நாளில் எல்லாம் முடிஞ்சிடும். அடுத்த கிழமை இதுக்கு லாபாக்கு காசு கொடுத்துட்டேன் 40 லட்சம், அந்த இதுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு காசு கொடுத்துட்டேன் 40 லட்சம். இப்படி தான் எங்களுக்கு வேறு எல்லாம். அதுக்கப்புறம் என்னென்னு சொன்னால், திருப்பி அந்த பில்டிங் கொண்டு கட்டுறதுக்கு, அந்த ஷ்ரிம்ப் ஃபீட் ஃபார்ம் இந்த மிஷினரி போடுறதுக்கு பில்டிங் கொண்டு கட்ட சொல்லி 70 மில்லியன் கேட்டேன். 7 மில்லியன் அதுவும் கொடுத்தோம். ஒன்றும் நடக்கலை. சொன்னால் அந்த ஹார்ட்வேரில் கொடுத்துருக்குற காசு, இந்த ஹார்ட்வேரில் கொடுத்துருக்குற காசு அதெல்லாம் வந்துடும், இப்போ கட்டித்தருவானது ஒன்றும் செய்யலை. பிறகு பிஓஐ எடுக்கிறேன்னு சொல்லி 40 லட்சம் 4 மில்லியன் கொடுத்தாரு. அதையும் எடுத்தாருன்னு அதுவும் ஒன்றும் நடக்கலை. மொத்தத்தில் பார்க்க போனால் இவர் வந்து எல்லாம் பிளான் பண்ணி செய்திருக்கிறாங்க, செட் பண்ணி. யார் ஸ்ரீபாதமும் அருண் தம்பி முத்து. கிட்டத்தட்ட எவ்வளோ காசு கொடுத்துருக்கீங்க? எல்லாமல் 32 மில்லியன் கொடுத்துருக்கு, 32 மில்லியன் சம்திங். அதோட சில கையிலையும் காசு கொடுத்துருக்கு. இது இல்லாமல் மற்றது பணம் அனுப்புகிற விதங்களும் எங்களுக்கு தான் இப்படி அனுப்புங்கன்னு சொல்லி எங்களுக்கு அவங்க தான் சொன்னது, பணம் இந்த முறையில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி. அப்போ என்னென்னு சொன்னால், மொத்தத்தில் இவங்க சீட் பண்ணியிருக்காங்க. சீட் பண்ணணும்னு சொன்னால், அப்படியான ஒருவர் வந்து இப்படி ஒரு நிலைமையில் இருந்துட்டு ஒரு ஃபாரின் இன்வெஸ்ட் 2 வரக்குள்ளே செய்யக்குள்ளே மற்ற ஆட்கள் வருவாங்களா நாட்டை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு? ஒருத்தரும் வர மாட்டாங்க. இதுதான் நான் வந்து முக்கியமாக இதை கோர்ஸுக்கு கொண்டது காரணம் வந்து, இப்படியான ஆட்கள் இங்கே இருக்கக்கூடாது. இப்படி தான் இவங்களால் இந்த நாட்டுக்கே ஒரு அநியாயமான நிலை. ஏன்னா ஆட்கள் வர மாட்டாங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே நாட்டுக்கு. இதைத்தான் நான் தெரிவித்து சொல்ல விரும்புகிறேன். அதோட நிற்பாட்டுறேன். தேங்க்யூ. Was your prayer listened and heeded to, and was there any ray of hope like for you? මම විශ්වාස කරනවා, මම ඉස්සෙල්ලත් ප්‍රකාශපත් කරා, ගරු අධිකරණය විසින් මේ සම්බන්ධව හරි තීන්දුවක් ලබා දෙනවා. ඒක තමයි මට කියන්න තියෙන්නේ. අගතිරපත් පාර්ශවයට බලාපොරොත්තු මොකද ශ්‍රී ලංකාවේ අධිකරණ පද්ධතිය ඉතාමත් හොඳයි, හොඳ තීන්දුව ලබා දෙනවා. ඒ නිසා මේකේ අගතිරපත් පාර්ශවයට බලාපොරොත්තුවක් තියාගෙන ඉන්න කියන එක තමයි මම කියන්නේ. අධිකරණය විසින් තීන්දුව ලබා දෙනවා. When is the next hearing? Next October 9th.